ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா, நான் என்னோட பிசிக்காக வாங்குன மானிட்டர் பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோன்றது எப்படி இருக்கும்னா, நீங்க இப்போ ஒரு மானிட்டர் வாங்குற பிளான்ல இருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க நெறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். ஆனா, இந்த ஒரு வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது, எந்த மானிட்டர் வாங்குறது, எப்படி செலக்ட் பண்றதுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நான் வாங்குன மானிட்டர் உங்களுக்கு செட் ஆகுமான்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ, அதனால வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து, மானிட்டர் பத்தி எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க எதுக்காக மானிட்டர் வாங்குறீங்க? ஸோ, உங்களோட பட்ஜெட் என்னவா இருக்கு? இந்த மாரி விஷயங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் இந்த மானிட்டருக்கான சின்ன ஒரு அன்பாக்ஸிங் பார்க்கலாம். ஸோ, அன்பாக்ஸிங் பொறுத்தவரைக்கும் மானிட்டர் வர பாக்ஸ் தான். பாக்ஸ் நம்மளுக்கு மானிட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பவர் கேபிள், HDMI கேபிள், யூசர் மேனுவல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. மானிட்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அட்ஜஸ்டபிள் இதுவும் இல்ல. ஸோ, ஜஸ்ட் அப்படியே ஸ்டாண்ட் பையா நிக்கும். அண்ட் மானிட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு ஆங்கிள்க்கு ஏத்த மாரி டில்ட் மட்டும் பண்ணிக்கலாம். மானிட்டர்ல போர்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2 HDMI போர்ட் வருது. ஒரு டிஸ்ப்ளே போர்ட் இருக்கு. அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக்க்கான போர்ட்டுமே குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பவர் போர்ட் இருக்கு. மானிட்டரோட ஸ்டாண்ட்ல எந்த விதமான அட்ஜஸ்ட்மென்ட்டும் இல்லாதனால, இல்ல உங்களுக்கு மானிட்டர் நீங்க ஆர்ம்ல ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, அதுக்கான ஆப்ஷனுமே குடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப நீங்க ஒரு மானிட்டர் வாங்குறீங்கன்னா, என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும். அதுக்கேத்த மாரி நானுமே மானிட்டர் வாங்கியிருக்கேன்னா, அந்த அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இந்த மானிட்டர்ல இருக்கான்றத அப்படியே நம்ம சேர்த்து பாத்துடலாம். இப்ப நீங்க எதுக்காக ஒரு மானிட்டர் வாங்குறீங்க? கேமிங்காகவா? வீடியோ எடிட்டிங்கா? இல்ல மீடியா கன்சப்ஷனா? ஸோ எல்லாத்துக்குமே சேத்த மாரி இருக்கணும். ஆல் ரவுண்டரா இருக்கணும்னு பார்க்குறீங்களா? ஸோ அத ஃபர்ஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா, ஆல் ரவுண்டரா இருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாரி தான் இருக்கணும்னு பார்த்தேன். அதனால பார்த்தீங்கன்னா, இது பெஸ்ட் ஃபார் கேமிங்கான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. பெஸ்ட் ஃபார் எடிட்டிங் கேட்டீங்கன்னா, கிடையாது. ஆனா, இந்த மானிட்டர் உங்களுக்கு கேமிங்க்குமே செட் ஆகும். வீடியோ எடிட்டிங்க்கும் செட் ஆகும். அண்ட் மீடியா கன்சப்ஷனுக்குமே செட் ஆகும். ஸோ அந்த மாரியான மானிட்டர் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ மானிட்டரோட சைஸ பார்க்கலாம். சைஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நெறைய இன்ச்சஸ்ல வருது. 24, 27, 32 இது 3 நான் செலக்ட் பண்ணது. இதுல 24 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே குட்டியா இருக்கும். 32 ரொம்பவே பெருசா இருக்கும். அப்படி பார்க்கும்போது நடுநிலையா இருக்கிறது 27 இன்ச் தான். ஸோ 27 இன்ச் நீங்க வாங்குனீங்கன்னா, வீடியோ எடிட்டிங்கா இருக்கட்டும், கேமிங்கா இருக்கட்டும், மீடியா கன்சப்ஷன் 3த்துக்குமே பெஸ்ட்டா இருக்கும். நம்ம வாங்குனதும் 27 இன்ச் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேனல். பேனல் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டிஎன், பிஏ, ஐபிஎஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கலர்ஸ் உங்களுக்கு முக்கியம். ஸோ வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, இல்ல வீடியோ எடிட்டிங்கும்போது கலர்ஸ் தான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐபிஎஸ் பேனல் தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த பேனலுமே பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் பேனல் தான். நெக்ஸ்ட்டு பிக்சர் குவாலிட்டி அதாவது ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க 27 இன்ச் மானிட்டர் பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஹெச்டி மானிட்டர் வாங்குறாங்க. ஆனா என்னோட சஜஷன் அண்ட் ஆன்லைன்ல நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க 27 இன்ச் மானிட்டருக்கு போறீங்கன்னா, 2K இல்ல 4K ரெசல்யூஷன் போறது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். எதனாலனா, இப்போ நீங்க நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, இப்போ டிவிக்கும் இதுக்கும் கம்பேர் பண்றாங்க. டிவில 42 இன்ச் வாங்கும்போது ஒரு ஃபுல் ஹெச்டினால நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி நல்லாயிருக்கு. மானிட்டர்லயுமே அப்படி தானே இருக்குன்ற மாரி சில பேர் நெனைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம டிவின்றது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல பார்க்க போறனால, அந்த பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் மானிட்டர் நம்ம ரொம்பவே குளோஸரா உட்காந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்படின்றபோது நீங்க இப்போ 24 இன்ச் நீங்க வாங்குறீங்கன்னா, ஹெச்டி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா 27 இன்ச்ன்னும்போது அட்லீஸ்ட் நீங்க 2K பேனல் போம்போது தான், உங்களுக்கு அந்த பிக்சர் குவாலிட்டின்றது பெஸ்ட்டா இருக்கும். நீங்க பார்க்கும்போது அந்த பிக்சல்ஸ் தான் தனித்தனியா தெரியாது. ஓகேங்களா? நீங்க 27 இன்ச் மானிட்டர் நீங்க போறீங்கன்னா, பெட்டர் நீங்க 2K பேனல் செலக்ட் பண்றது பெஸ்ட்டா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2K பேனல் தான். அதாவது 1040p பிக்சல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு மானிட்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100 ஹெர்ட்ஸ் டிஸ்ப்ளே. இப்ப நீங்க கேமிங்க்கு போறீங்கன்னா, கண்டிப்பா 120, 160 ஹெர்ட்ஸ் டிஸ்ப்ளே போவாங்க. ஸோ, அப்பன்னா கேமிங்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். பட் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல் ரவுண்டரா பார்க்குறோம். ஏன்னா, நீங்க நெறைய மானிட்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 60 ஹெர்ட்ஸ் டிஸ்ப்ளே தான் வரும். ஸோ, அப்படி பார்க்கும்போது 100 ஹெர்ட்ஸ்ங்கும்போது உங்களுக்கு ப்ரையாரிட்டி கேமிங் கிடையாதுன்னும்போது 100 ஹெர்ட்ஸ் டிஸ்ப்ளேவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேமிங்க்கு பெட்டரா இருக்கும். இத தவிர்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் நான் நெறைய பார்த்தேன். இந்த ஒரு மானிட்டர் செலக்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ, எல்லாம் பார்த்து நான் வாங்குன மானிட்டர் பார்த்தீங்கன்னா, பென்கியூவோட 27 இன்ச் ஐபிஎஸ் 2K பேனல் உள்ள இந்த ஒரு மானிட்டர் வாங்கியிருக்கேன். இதோட செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல 15,000 வரும். ஆஃபர் பிரைஸ்ல நான் எவ்வளோக்கு வாங்குனேன்றத வீடியோவோட கடைசியில சொல்றேன். ஓகே. நான் என்ன மாரி விஷயங்கள்லாம் பார்த்து இந்த மானிட்டர் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த மானிட்டர்ல இருக்க ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஃபீச்சர்ஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 99% எஸ்ஆர்ஜிபியோட ஒரு வருது. ஓகேங்களா? ஸோ 99% பார்க்கும்போது நீங்க வீடியோ எடிட்டிங்கில வந்து அந்த கலர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது, உங்களுக்கு கலர் கரெக்ஷனுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மத்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நீங்க மீடியா கன்சப்ஷனுமே கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கு. மானிட்டரோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகபட்சம் 350 நிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து குடுத்துருக்காங்க. பிரைட்னஸ்னுமே பார்த்தீங்கன்னா, மானிட்டர்ல உங்களுக்கு ஆட்டோ பிரைட்னஸ் வந்து இருக்கு. அதாவது மொபைல் நம்ம ஆட்டோ பிரைட்னஸ் மாரி மானிட்டர்லயுமே இருக்கு. அதுக்கு நீங்க பென்கியூவோட ஐகேன்ற சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுல நீங்க அந்த மோட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு சென்சார் இருக்கு மானிட்டர்ல. ஸோ உங்களுக்கு சுத்தி இருக்க பிரைட்னஸ்க்கு ஏத்த மாரி மானிட்டருமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து அட்ஜஸ்ட் ஆகும். மானிட்டர்ல உங்களுக்கு நெறைய கலர் மோட்ஸுமே வந்து இருக்கு. லைக் வந்து இப்ப நீங்க கோடிங் பண்றீங்கன்னா, அதுக்கேத்த மாரியான மோட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கேமிங்க்கு, சினிமாக்கு ஸோ இந்த மாதிரியான நெறைய மோட்ஸ் இருக்கு. மெயினா இப்ப நீங்க புக் படிக்கிறீங்கன்னா, ஸோ அதுக்குமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மோட் மாரி இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் மானிட்டர்ல பவர் பட்டன் பார்க்கணும்னே பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாய்ஸ்டிக் மாரி இருக்கு. ஸோ அதுலயுமே அந்த எல்லா மோட்ஸுமே நீங்க அண்ட் வந்து பிரைட்னஸுமே அங்கேயே நீங்க வந்து அட்ஜஸ்ட்மே பண்ணிக்கலாம். மானிட்டர்ல உங்களுக்கு ஸ்பீக்கருமே வந்து குடுக்குறாங்க. ஸோ பேக் சைட்ல 2 2 வாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டர் பொறுத்தவரைக்கும் நெறைய மானிட்டர்ல உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து கட் பண்ணிடுறாங்க. பட் 2 வாட் ஸ்பீக்கர்ன்றது வந்து பெஸ்ட்டுன்னு வந்து சொல்ல முடியாது. ஆனா, இப்ப நீங்க நார்மலா ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, இல்ல ஸ் அ மானிட்டர் யூஸ் பண்றீங்கன்னா, எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணணும். ப்ளூடூத் இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்க இந்த ஸ்பீக்கர் வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்க வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்பில்ட் ஸ்பீக்கர் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து பென்க்யூ வந்து இந்த டிஸ்ப்ளேல பார்த்தீங்கன்னா 3 ஃபீச்சர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. மெயினா நான் கண்டிப்பா வந்து சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு ஆன்டி கலர் கோட்டிங் வந்து இருக்கு. ஸோ லைட்லாம் படும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்காது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ளூ லைட் ஃபில்டர் வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து அத வந்து கண்ட்ரோல் பண்ணி வந்து ப்ளூ லைட் வந்து நீங்க இது பண்ணும்போது, நைட் டைம்ல யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம மொபைல் ஃபோன்ல யூஸ் பண்ற மாரி. 3வது பார்த்தீங்கன்னா, ஃப்ளிக்கர் ஃப்ரீ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது, இல்ல நீங்க பிரைட்னஸ்லாம் கம்மி பண்ணும்போது, ஸோ அந்த ஃப்ளிக்கர் வந்து உங்களுக்கு ஆகும். லைட் வந்து மேல கீழன்னு போற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி இஷ்யூ வந்து இந்த மானிட்டர்ல வந்து இருக்காது. ஸோ இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஃபைனலா இந்த மானிட்டர் வாங்குன பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃபர்ல ஒரு 13,500 ரூபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு மானிட்டர் என்னால வந்து பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டர் வந்து எல்லா விஷயத்துலயுமே வந்து சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணுது. ஸோ நீங்க வந்து வீடியோ எடிட்டிங், கேமிங்காக ஒரு மானிட்டர் வந்து பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு மானிட்டர் நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த மானிட்டருக்கான லிங்க்கும் வந்து வீடியோல டேக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் விட்டுருப்பேன். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்களுமே செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாரண்டி பொறுத்தவரைக்கும் 3 இயர்ஸ்க்கான வாரண்டி வந்து பென்கு தரப்புலருந்து வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோன்றது பில்டிங் மை ட்ரீம் பிசி சீரிஸ்ல தான் வந்து வருது. ஸோ நம்ப எங்க வந்து பிசி பில்ட் பண்ணணும், நம்ம பிசி எந்த மாதிரியான காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றபடி ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். 3ஆவதா தான் இந்த மானிட்டர் பத்தி நான் நெறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது தவிர்த்துமே நம்ம பிசி பில்டிங் சீரிஸ் நெறைய வீடியோஸ் வரப்போது. அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க இப்பயே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.